கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாமிய மார்க்கத்தின் தனி சிறப்புகளை ஏனைய மார்க்கங்களில் இருந்து எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தனித்தன்மை பெற்றிருக்கிறது என்பதை தகுந்த சான்றுகளோடு அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ரமலான் மாதத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் தோன்றிய ஒரு மாதம். ஏனென்றால் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை அருளியதாக சொல்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. இது குர்ஆனுடைய வசனம். குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் இஸ்லாம் அப்பதான் இந்த உலகத்தில் மறுபடி அறிமுகம் செய்யப்படுதுன்னு அர்த்தம். குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் சாதாரண முகமதாக இருந்தவர் இப்பதான் அல்லாஹ்வுடைய தூதராக ஆகிறார்கள் என்று அர்த்தம். இந்த குர்ஆன் அவங்களுக்கு வரலன்னா அல்லாஹ்வுடைய தூதராக முடியாது. அப்ப இந்த ரமலானுடைய மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த ரமலான் மாதம் என்பது இந்த உலகத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் வழங்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம். குர்ஆன் அருளப்பட்டது நீங்க விளங்கிற கூடாது. குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் இந்த மார்க்கம் அருளப்பட்டதுன்னு அர்த்தம். அறியாமையில மூழ்கி கிடந்த மக்களுக்கு சரியான ஒரு பாதையை அல்லாஹ் வழங்குவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்ட மாதம் இந்த ரமலான் மாதம். அதனால்தான் இந்த இஸ்லாம் அருளப்பட்ட மாதமாக இருக்கிற காரணத்தினால்தான் குர்ஆன் அருளப்பட்ட அந்த தினத்தை 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். எதனால சிறப்புன்னு பாருங்க. உங்களுக்கு இஸ்லாம் எந்த மாதத்தில் வழங்கப்பட்டதோ, எந்த மாதத்தில் எந்த தேதியில் வழங்கப்பட்டதோ அந்த தேதி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மகத்துவமிக்க இரவு 1000 நாட்களை விட அல்ல 1000 மாதங்களை விட சிறப்பானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் எந்த மாதத்தில் இஸ்லாத்தை வழங்குவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்டானோ அந்த மாதத்தில் இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு அறிந்து கொள்வதுதான் பொருத்தமானதா இருக்கும். வேற வேற நாட்கள் அறிந்து கொள்வதை விட அல்லாஹ் எந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதத்துல தான் இஸ்லாத்தை நம்ம வழங்க ஆரம்பிக்கணும், இந்த மாதத்துல தான் இவரை அல்லாஹ்வுடைய நம்முடைய தூதரா நியமிக்கணும், இந்த மாதத்துல இருந்துதான் மனிதர்களுக்கு நல்வழி காட்டுவதை துவக்கணும் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான அந்த மாதத்துல இஸ்லாம் எப்படியெல்லாம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக நம்ம தேர்வு செய்திருக்கிறோம். இதை கூட விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம சிரமப்பட்டு இந்த மார்க்கத்தை பெற்றிருந்தோம்னு சொன்னா விளக்காமலேயே இந்த மார்க்கத்தின் தனிச்சிறப்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை நம்ம கஷ்டமில்லாம நமக்கு வந்திருக்குது. இஸ்லாத்தை தழுவுவதற்காக அதை பின்பற்றுவதற்காக பாரதூரமான ஒரு விலையை நம்ம கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இஸ்லாத்தை நம்புறதா இருந்தா உசுரையே கொடுக்கணும், இஸ்லாமிய வாழ்க்கையை நடத்துறதா இருந்தா தங்களை முழுசா அர்ப்பணிச்சுக்கணும், வீடு வாசலை இழக்கணும், சொந்த ஊரை விட்டு விரட்டப்படணும், பலவிதமான மனைவி மக்களை விட்டு பிரியணும், குடும்பத்தார பகச்சிக்கிறணும், இப்படி ஏராளமான சிரமங்களோடு இந்த வாழ்க்கை நெறிய அவங்க அடைஞ்ச காரணத்தினால இது எவ்வளவு முக்கியமான ஒரு நெறி, எவ்வளவு மகத்துவமான ஒரு வாழ்க்கை திட்டம் விளங்கி வச்சிருந்தாங்க. நமக்கு என்ன, நம்ம தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்துக்கு யாராவது வந்திருக்கிறோமா? கொஞ்சம் பேர் இருக்கலாம். விளங்கி அவர்களாக ஆய்வு செய்து அவங்களாகவே சிந்தித்து இதுதான் சரியான வழி அப்படின்னு வந்தவர்கள் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய கொஞ்சம் சகோதரர்கள் இந்த சபையில் இருக்கலாம். மற்ற பெரும்பாலான 99% சகோதரர்களின் நிலைமை என்ன? நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களா இருந்தாங்க, அதனால நம்ம முஸ்லிம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அவங்க வேற மாதிரி இருந்திருந்தா நம்மளும் வேற மாதிரி தான். விளங்கி ஆராய்ந்து சிந்தித்து இப்படி ஒரு வழிமுறைக்கு நம்ம வந்திருப்போமா? ஒரு கஷ்டமும் இல்லை.
எதை நம்ம முப்பாட்டம் காலத்துல யாரோ ஏத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய மகன் முஸ்லிமா இருந்தாரு, அவங்க மகன் நம்ம முஸ்லிமா இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மார்க்கம் கிடைச்சதுனாலதான் இதனுடைய சிறப்பும் விளங்கல, இதனுடைய தனித்தன்மை விளங்கல. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எத்தனை மதங்கள் மாதிரி இது ஒண்ணு. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு விளங்குது என்னுடைய தனித்தன்மை, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு என்னுடைய சிறப்பு விளங்குது. விளங்குறதுனாலதான் மேலை நாடுகளில் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அநாகரீகமும் ஒழுக்கக்கேடுகளும் அழிஞ்சு கிடக்கக்கூடிய மேலை நாடுகள்ல எல்லாம் அதை விட வேகமா இஸ்லாம் வளருது. ஒழுக்கக்கேட்டை விட வேகமாக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இருக்கு மேலை நாடுகள்ல. இங்க என்ன நிலைமை, இஸ்லாத்தின் ஆதிவாசிகள் என்று சொல்லக்கூடிய நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. இஸ்லாத்தினுடைய சிறப்பு விளங்க மாட்டேங்குது. எல்லா வகையிலையும் பிற மதத்தவர்களோடு எல்லா வகையிலையும் ஒன்னா இருக்க ஆசைப்படுறோம். அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே நமக்கு இருந்தா பரவாயில்லையேன்னு ஆசைப்படுறோம். எந்த அளவுக்கு தலைகீழா மாறிட்டோம்னு சொன்னா இது ஒவ்வொரு காலத்திலையும் உள்ளதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு உம்மத்தை கொடுத்தான். அந்த சமுதாயத்திற்கு நிறைய பாக்கியங்களையும் கொடுத்தான். கொஞ்சம் நெஞ்சம் பாக்கியம் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, ஒரு இம்மி கூட இஸ்லாத்தை விட்டு விலக மாட்டோம். அவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணுக்கு முன்னாடி கடலை பொளந்து காட்டுறான் அல்லாஹ். ஒரு பெரிய தீய சக்தி எதிர்த்து போராடி வெல்லும் நம்மளாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ண அல்லாஹ் போராடாமலே வெற்றியை கொடுத்தான். ஃபிரௌனை உள்ள மூழ்கடிச்சு மூத்தாக்கிவிட்டு இவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். கடலையை பிளந்தோன்னு சொல்றான். அப்ப கடலை பிளந்து வழிகாட்டி ஒரு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டி இருக்கிறான். இவ்வளவு அற்புதத்தையும் அனுபவிச்ச பிறகு அந்த ஆளுக்கு பாக்குறாங்க, பல தெய்வ வணக்கத்தை வழிபடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ஒரு பகுதியில். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இவ்வளவு பார்த்துவிட்டு அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிட்டு அவன் நினைச்சான்னு சொன்னா தண்ணிய கூட விலைக்கு பாத தருவாங்கிறத கண் கூட பார்த்துட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா, இஜ அல்லனா ஆலிகத்தன் கமாலகும் ஆலிகா. அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்கல, எனக்கு வேணும்லான்றாங்க. ஒரு பகுதிக்கு புலவை பார்த்து புட்டு ஒரே ஒரு சூப்பர் கடவுள் தான் இருக்கணும், அவனுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குங்கிறத அனுபவத்தில் உணர்ந்துட்டு கண் கூட பார்த்துட்டு என்ன வல்லமை, என்ன ஆற்றல் அல்லாஹ்வுக்கு, எவ்வளவு பெரிய குதிரத்து, தண்ணியை பிளந்து ஃபிரௌனை அடிச்சு நம்மள ஒரு பைசா செலவு இல்லாம காப்பாத்தி விட்டானே அப்படின்னு எல்லாம் விளங்கிட்டு அப்பதான் கடலை விட்டு கடக்குறாங்க. அங்கனக்குள்ள பல தெய்வத்தை வச்சு கும்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, இஜ அல்லனா ஆலிகத்தன் கமாலகும் ஆலிகா. குர்ஆன்ல இருக்குது, இவர்களுக்கு மாத்திரம் நிறைய கடவுள் இருக்கிறது போல எங்களுக்கு நீ உண்டாக்கித்தா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்ப இந்த கஷ்டம் இல்லாம வந்ததுனால, எதனால ஈஸியா தப்பிச்சுட்டாங்கல்ல, ஃபிரௌனை எதிர்த்து சண்டை போட்டு 4 பேர் 10 பேர் காலியாகி அதுக்கப்புறம் இங்க 4 மண்டை உடைஞ்சி 2 கை போய் இந்த இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. ஈஸியா எல்லாம் காப்பாத்தி விட்ட உடனே என்ன கேட்டாங்க, இஜ அல்லனா ஆலிகத்தன் கமாலகும் ஆலிகா. இதே மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள்ல கூட சில பேர் கேட்டாங்க. எல்லா காலத்திலும் இருக்கும் போல இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துக்கு போயிட்டு வர்றாங்க. வரும்பொழுது ஒரு மரம், ஒரு புனிதமான மரம் என்று அவங்க கருதி அந்த மரத்தில் வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி சில நேர்ச்சைகள் பண்ணுவாங்க. தொட்டி கட்டி தொங்க விடுறது, அவங்களுடைய கோரிக்கைகள் எழுதி கட்டி தொங்க விடுறது, அது மாதிரி ஒரு புனித மரம் யாரு இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு உள்ளது. அதை பார்க்குறாங்க. அப்ப பார்த்துப்பட்டு அவங்களுக்கு மட்டும் இப்படி இருக்க, நமக்கு ஒன்று தாங்களே அப்படின்னாங்க. அப்பதான் அல்லாஹ் கேட்கிறான், அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமாசுய மூசா மின் கபுலு. முந்தி மூசாட்ட கேட்டாங்களே அந்த மாதிரியாட கேட்க பாக்குறீங்க நீங்க. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய தூதரிடத்தில் மூசாவிடத்தில் அவர் சமுதாயம் கேட்டது போலவா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? அப்ப தனித்து அல்லாஹ் பிரிச்சு எடுத்து கொண்டு வந்தாலும் இல்ல இல்ல அது மாதிரி தான் எங்களுக்கு வேணும், நம்ம மண்ணில் அப்படி இருக்குது. அதனாலதான் இந்த ஏகத்துவ கொள்கையில காதல் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணா, அவன் மட்டும் தேர் ஓட்டுனால எனக்கு இந்தா கேட்டான். நம்ம ஆளு இந்த வச்சிக்க சந்தனம் கொடு, எப்படி வருதுன்னு பாருங்க நிலைமை. அட நம்மளை பார்த்துட்டு அவன் ஈர்க்கப்பட்டு இங்க வரணும். இஸ்லாமிய மார்க்கம் எப்படி மார்க்கம்னு கேட்டா அதை நாம பின்பற்றி சுத்தமா பின்பற்றி நடக்கிறத பார்த்துட்டு இப்படி ஒரு மார்க்கமா, இப்படி ஒரு நெறியா, இப்படி ஒரு கொள்கையா, இப்படி ஒரு கோட்பாடா அப்படின்னு அவன் பார்த்து கூட்டம் கூட்டமா இங்க வரணும். நிலைமை என்ன தெரியுமா, அந்த மோசமான நிலைமையை பார்த்துவிட்டு அது மாதிரி எங்களுக்கு வேணும் நம்ம கேட்கிறோம். எவ்வளவுக்கு தலைகள் நான் மாத்தி வச்சிருக்கேன். அப்ப இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு வழங்காதான காரணம். அவன் கொடிமரம் ஏத்தனா எனக்கும் கொடிமரம் கொடுன்றான், அவனும் கொடி ஏத்துறான் நம்மளும் ஏத்துறானா இல்லையா? அவன் தேர் ஊர்வலம் விட்டா இவன் சந்தன கூடு ஊர்வலம் விடுறானா இல்லையா?
அவன் அபிஷேகம் பண்ணனா இவன் என்ன செய்யறான்? அவன் பால் அபிஷேகம் பண்ணானா இவன் சந்தன அபிஷேகம் பண்றேன்னு பண்ணத்தான் செய்யறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் உண்டியல் வச்சு கடவுளுக்கு காணிக்க செலுத்துறான்னு சொன்னா இவனும் அதே மாதிரி உண்டி கொஞ்சம் எல்லாம் அங்க இருந்து நம்மளை பார்த்து அவன் காப்பி அடிக்கிறதுக்கு பதிலா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த புனிதமிக்க மரத்தை கேட்டாங்களே அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இதே தான் எல்லாத்துலயும் அப்படி காப்பி. அவங்க பஜனை பாடினா எங்களுக்கு ஒரு பஜனை மௌலுது, அவங்க திதி தவசம் வச்சா நம்மளுக்கு 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா எல்லாம் 1 2. நம்ம இஸ்லாம் என்று கடைப்பிடித்து வரக்கூடியவைகள்ல 90% அங்கிருந்து காப்பி வைக்கிறோம். உண்மையில என்ன காப்பி அடிக்கிற அளவுக்கு அது சிறந்த தத்துவங்களா? இல்ல. தேர் இழுக்கிறது என்பது கூடு இழுக்கிறது என்பது பெரிய உயர்ந்த தத்துவமா? இல்ல. அதனால உலகத்துக்கு பெரிய சுபிட்சம் இருக்குதா? இல்ல. அறிவுக்காவது ஒரு பெரிய அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம் இருக்குது? அதுவும் இல்ல. பொருளாதாரத்தில் மிச்சம் இருக்குது? அதுவும் இல்ல. இதை இழுக்கிறதுனால ஒரு வேற ஏதாவது ஒழுக்க பண்பாடுகளாவது வருதான்னு அதுவும் கிடையாது. எல்லா வகையிலையும் கேடு தரக்கூடிய தெரியுது. ஆனாலும் அதான் நம்ம விரும்புறோம். அதை பார்த்து பார்த்து அவங்க செய்யற மாதிரி என்ன செய்யணும், நமக்கு வேணும். அவன் என்னென்னலாம் பண்றாங்களோ மற்றவர்கள் வழிகேட்டில் இருப்பவர்கள் அத்தனை நமக்கு வேண்டும் என்று விரும்புறோம். பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு தந்திருக்கிற மார்க்கம் தனித்தன்மையான மார்க்கம், காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத மார்க்கம், எந்த கட்டத்திலையும் வளைஞ்சே கொடுக்காத மார்க்கம், வெட்டு 1 துண்டு 2 சொல்லக்கூடிய மார்க்கம். இதை விளங்காதாங்க காரணம். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டங்கள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? இவங்களுக்கு விலங்கலை இஸ்லாம்ங்கிறது மற்றது மாதிரி வளைஞ்சு கொடுக்கும் போல இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற சொல்லுது போல இருக்குது, எவ்வளவு நாளும் கொள்கையை விட்டு கொடுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு விளங்கி இருக்கிற காரணத்தினாலதான் எல்லா விதமான கோளாறுகளும் நம்மிடத்தில் இன்னைக்கு ஆழமாக வேரூன்றி இருக்குது. அதை நீக்கணும்னு சொன்னா இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்புகள் என்னென்ன, எந்தெந்த வகையில எல்லாம் இது தனிச்சே நிக்குது அதை விளங்கிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நீங்க விளங்கிக்கணும் எப்போதுமே. ஏன்னா தனிச்சிறப்பு சொல்றதுக்கு முன்னாடி சில பீடிகையான செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. என்ன பீடிகையான செய்தின்னா, நம்ம பிற மதத்து மக்களோட நம்ம வாழ்றோம், அவர்கள நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, நம்மோட அவங்க படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, நம்மிடத்துல கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிற கூடியவங்களா இருப்பாங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, நமக்கு கடன் கொடுத்தவர்களாகவும் நம்மிடத்துல கடன் வாங்கியவர்களாகவோ இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்களோட பழகக்கூடிய நாம அவங்கள திருப்திப்படுத்தணும் நினைச்சுக்கிட்டு, இதனால எல்லாம் திருப்தி ஏற்படாது, திருப்திப்படுத்தணும் நினைச்சுக்கிட்டு நம்ம அதை இஸ்லாம்னு காட்டுறது கூட என்ன செய்வோம், அப்படி வெக்கப்பட்டுக்கிறோம். இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் அவங்க முன்னாடி செய்ய மாட்டோம். நம்ம தொழுகையை கடைப்பிடிச்சா நம்மளை வித்தியாசமா நினைச்சுக்கிடுவானோ. நம்ம ஆளு ட்ரெயின்ல போவான், குமுத ஆனந்த விடம்லாம் படிச்சுட்டு போவான், தர்ஜுமத்துல் குர்ஆனை வச்சு படிக்க மாட்டான். ஏன்? படிச்ச 4 பேர் மாதிரியே பார்ப்பானோ, என்னமோ ஒரு ஆபாசமான புத்தகத்தை பார்க்கிற வெக்கப்படுவான. அப்படி வெக்கப்படுறான் எதை? தான் ஒரு முஸ்லிம் என்று காட்டிக் கொள்வதற்கு, இஸ்லாமிய வணக்கத்தை செய்வதற்கு இவனுக்கு வெக்கமா இருக்குது, இஸ்லாமிய போதனைகளை கேட்பதற்கு வெக்கமா இருக்குது. இஸ்லாமிய முறை பிரகாரம் 4 முஸ்லிம் அல்லாத சகோதரர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு முஸ்லிம் வர்றான்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி வெக்கப்படுறான். இவங்க என்ன நினைக்குவாங்க? யாரு பக்கத்துல 4 பேர் மற்ற மதத்து மக்கள் பேசிட்டு இருப்பாங்க, அப்போ ஒரு முஸ்லீம் வந்துருவான். வரும்போது என்ன பண்ணணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும்ல. சொல்லி ஏங்க இந்த சலாம் சொன்னீங்கன்னு அவன் கேட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னா அவனும் சலாம் சொல்றவன ஆயிருவான். இவன் என்ன செய்யறான்? இது பயங்கரமான ஒரு கேவலமான காரியம் மாதிரி, அதுதான் நல்ல காரியம் மாதிரி. அவன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? இவன் தான் இவ்வளவு பண்றானே தவிர அவன் என்ன பண்றான்? இவனோட பழகக்கூடிய மற்ற மதத்து சகோதரன் நல்ல முஸ்லீமோட போயிட்டு இருப்பான், அவன் ஒரு கோயில் வரும், அவன் கரெக்டா இருப்பான். அவன் தன்னுடைய மதத்தை பேணுவதில் அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான். அவன் நமஸ்தேங்குவான், வணக்கம் காலில் வந்து கூட கும்பிடுவான். இது அவன் கேவலமா நினைக்கல. அதை கேவலமான காரியங்களை செய்பவர்கள் அதை கேவலமா நினைக்கல. அறிவுபூர்வமான காரியத்தை செய்யக்கூடியவனுக்கு கேவலமா இருக்குது. நம்ம சலாம் சொன்னா என்ன நினைச்சுக்கிடுவானோ, நம்ம போடுற ட்ரெயின்ல தொழுதா நம்மள ஒரு மாதிரியா பார்ப்பானோ, அவன் கரெக்டா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவன் வைக்கப்படுறான். இவன் உன்னுடைய தொழுகையில என்ன அசிங்கம் இருக்கு? அப்படி பிறர் பார்த்து கேலி செய்யக்கூடிய அம்சம் அதுல என்ன இருக்குது? உன்னுடைய முகமன் கூறுவதில் என்ன குறை இருக்குது? நீ படிக்கக்கூடிய இஸ்லாமிய நூல்கள்ல என்ன அப்படி மோசமான கருத்துக்கள் இருக்குது? இஸ்லாமிய என்று காட்டுக்கு வெட்கப்படுவதற்கு என்ன இருக்குது? விளங்கலை இவனுக்கு. இஸ்லாமிய தத்துவத்தினுடைய சிறப்பு விளங்கலை. மற்றவர்கள் அவரவர்கள் நிலையில் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தீபாவளிக்கு பூஜை செய்வாங்க, அதை கொண்டாந்து இவனுக்கு தருவாங்க.
தீபாவளிக்கு உள்ளது. அவங்க வெக்கப்படுறது இல்லை. நம்ம வாங்காத ரெண்டாவது விஷயம், அவங்க நிலையில அவங்க கரெக்டா இருக்காங்கல்ல. நீ உன்னுடைய இஸ்லாமிய நிலையை சொல்லக்கூடிய எத்தனை நிகழ்ச்சிகள் வருது, அதுல நீ எப்படி அறிமுகப்படுத்தினது உண்டா? இஸ்லாமிய பண்டிகைகளை பத்தி அவர்களுக்கு சொன்னது உண்டா? இந்த புனிதமிக்க ரமலானை பத்தி நம்ம அறிமுகப்படுத்தினது உண்டா? படுத்த மாட்டேங்கிறோம். அப்ப என்ன நமக்கு ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டா, எவ்வளவு அருமையான தத்துவத்தை வச்சுக்கக்கூடிய நாம அதை வெளிப்படுத்துறதுக்கு வெக்கப்படுறோம். எல்லா வகையிலையும் இஸ்லாத்தை விட கீழ் நிலையில் இருக்கக்கூடிய தத்துவங்களுக்கு சொந்தக்காரர்கள் அதை பெருமையோடவும் சந்தோஷத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் நம்ம இடத்துல வெளிப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் கோளாறு விளங்கிச்சு. உங்களுக்கு வழங்குதா? எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? இது எவ்வளவு பெரிய அருமையான தத்துவம் நம்ம கையில் இருக்குது, அது விளங்கல. கோழி குப்பையை கிளறக்கூடிய கோழிக்கு ஒரு மாணிக்க கல் கிடைச்சா அது மதிப்பு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அதே நேரத்தில் அது அடகாத்து பொறித்த ஒரு கோழி குஞ்சு இருக்க, அதனுடைய மதிப்பு கோழிக்கு தெரியும். கோழி குஞ்சையும் மாணிக்க கல்லையும் எடை போட்டா எத்தனை பணம் வித்தியாசம்? கோழி குஞ்சு 50 காசுக்கு விற்கிறான், இந்த கொண்டாந்து இறக்கி கலர் கலரா அடிச்சு. அதான் கோழி குஞ்சுடைய மதிப்பு. அந்த குஞ்சுக்கு அந்த தாய் பெத்த அது 20 நாள் 22 நாள் அடகாத்ததுனால கஷ்டப்பட்டுச்சான் அது, அதனால அது மதிப்பு. அது வயிற்றுல இருந்து வந்தது கூட இல்லை. எந்த முட்டையும் வேணாலும் அடகாத்துறோம், வயிற்றுல இருந்து வந்தது கூட இல்ல. ஒரு 22 நாள் கஷ்டப்பட்டுச்சான், அடகாத்துச்சான். அடகாத்த காரணத்துக்காக வேண்டி அதனுடைய மதிப்பு அதுக்கு தெரியுது. அதை விட லட்சம் மடங்கு மதிப்பு உள்ளது குப்பையில் கிடந்த மாணிக்க கல்லு. அதை எவன் எடுத்தாலும் கண்டுக்கிறாரு. கோழி குஞ்சு பிடிக்க போனா அதை கண்டுக்கிறோம். காரணம் என்ன? அதனால இந்த மாணிக்க கல் மட்டும் அர்த்தமா இல்ல. அது இந்த மாணிக்க கல் நம்ம குப்பையை கலரக்கூடிய கோழி மாதிரி நம்மள்ட்ட கிடைச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. கிடைக்கிற ஆள்கிட்ட கிடைக்கல, அதான் காரணம். அதனால இஸ்லாத்தினுடைய மகத்துவம் இருக்கு, இஸ்லாத்தினுடைய சிறப்பு ரொம்ப அறிவுபூர்வமான மார்க்கம். உலகத்திலேயே இப்படி ஒரு சித்தாந்தத்தை எவனாலும் எத்தனை வருஷம் முயற்சித்தாலும் கொண்டு வர முடியாது. ஒரு 5000 பேர் சேர்ந்து ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவுக்கு தீர்வு காணும்பதற்காக வேண்டி பல வருஷங்கள் உழைச்சா கூட இப்படி ஒரு சித்தாந்தத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. எந்த குறையும் சொல்ல முடியாம எல்லா வகையான ஒரு நிறைவுகளையும் கொண்டதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வரவே முடியாது. அப்படி ஒரு அருமையான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு அருமையான மார்க்கம்? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் வாழ்க்கை நெறியை நான் முழுமையாக்கி உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஃபுல் முழுசு, எந்த குறையும் கிடையாது. அவ்வளவு முழுமையான வாழ்க்கை நெறிய உங்களுக்கு தந்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை நாமளும் விளங்குவதோட மற்ற மக்கள் மத்தியில் சிறப்பை எடுத்து சொல்லணும். அவங்களை விமர்சிச்சாதான் அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். சிறப்புகளை சொல்வதில் நீங்க சங்கடப்பட வேண்டிய தேவையே இல்லை. ரொம்ப அழகான நட்பு ரீதியாகவே இந்த சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லலாம். அவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எப்படி எல்லாம் சிறந்து விளங்குது, எப்படி எடுத்தாலும் சிறந்து விளங்கும். எதை எடுத்துக்கிறோங்க? இஸ்லாத்தினுடைய கொள்கை, பிற மதத்து கொள்கை, இஸ்லாம் அந்த வகையில் சிறந்தான் விளங்கும். இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடு, மற்ற சமுதாய மக்களுடைய வணக்க வழிபாடு எடுத்துக்கிறோங்க, இது அந்த வகையில சிறந்துதான் விளங்கும். இஸ்லாத்தினுடைய அரசியல் சட்டம், மற்றவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அரசியல் சட்டத்தை எடுத்து பாருங்க, அந்த வகையில சிறந்துதான் விளங்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல், இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபாரம், இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நடத்துற விவசாயம், இஸ்லாம் வகுத்து தந்த பொருளாதார கொள்கை, மற்றவங்களுடைய இதை ஒப்பிட்டு பாருங்க, அதுல இது மேலதான் நிற்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி குடும்ப வாழ்க்கை, இஸ்லாம் சொல்லக்கூடிய கூட்டு வாழ்க்கை, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில அண்டை அயலாரோட அனுசரித்து வாழக்கூடிய வாழ்க்கை, சமூக எதை எடுத்து பாருங்க, அது தனியா தான் இருக்கும். எல்லா வகையிலும் நினைச்சிருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். தந்துட்டு எல்லா வகையிலும் நீங்க தனிச்சே காட்டுங்க. எந்த அளவுக்குண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, தனிச்சு காட்டுறதுக்காக வேண்டி. இப்ப நம்ம பள்ளியாசலுக்கு போறோம், செருப்பெல்லாம் கழட்டி போட்டு தான் தொழுவ போறோம். செருப்பு போட்டு யாராவது போனோமா? போகல. ஆனா ஏன் போகல? செருப்பு போட்டு போறது பாவங்கிறதுக்காக நம்ம தவிர்க்கல. இடம் நல்ல சுத்தமா இருக்குது, காலில் முள்ளுக்குள்ள குத்துறது தானே செருப்பு, அதே சுத்தமா இருக்கும்போது எதுக்கு செருப்புன்னு வெளியே கழட்டி விட்டோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த செருப்பு அணிந்து கொள்வது ஒரு கேவலமான ஒன்றாக மற்றவங்களால் கருதப்பட்டுச்சு, வேற சமுதாய மக்களால. அதாவது செருப்பு அணிஞ்சுக்கிட்டு கடவுளை பூஜிக்க கூடாது, செருப்பு அணிந்து கொண்டு இறைவனை தியானம் பண்ணக்கூடாது, செருப்பு அணிந்து கொண்டு இறைவனுடைய பெயரை சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணும்னு இதை மாற்ற மாட்டாங்க. நீங்க இந்த அவங்க செருப்பு அணிகிறது ஒரு கேவலமா நினைக்கிறாங்க, நீங்க செருப்பு போட்டு சொல்லுவீங்க, அவங்களுக்கு மாறு செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பாருங்க, காலிஃபுல் யஹூத,
நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்து செருப்பு போட்டுக்கிட்டு தொழுவுங்க. அவங்களும் ஒருக்கா தொழுது காட்டுறாங்க. அதுக்காக பள்ளிக்குள்ள செருப்பு போட்டு நீங்க போயிடக்கூடாது. இப்ப செருப்பு போடுற இடமா இருந்தால், செருப்பு எதுக்கு போடுவோம்? அசுத்தம் காலில் படாம இருக்கிறதுக்கு, கல்லு முள்ளு குத்தாம இருக்கிறதுக்கு போடணும். அப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் தொழுவதாக இருந்தால் செருப்பு மாட்டிக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம்? தொழுவலாம். செருப்புக்கும் தொழுகைக்கும் எந்த தொழுகைக்கு புனிதத்தன்மைக்கு எந்த இடையூறும் வராது அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ தனிச்சு காட்டு, அவன் செய்யறதுக்காக சேர்ந்துட்டு போய் அனுசரிச்சுட்டு போயிடாத, உன்னை தனிமையா நீ எடுத்து காட்டிக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லா வகையும் வெக்கப்படவே கூடாது. இதாங்க நாங்க இப்படிதாங்க நாங்க இருப்போம், இதுல எந்த குறையும் இல்லைங்க, இதான் கரெக்டான வழிமுறை அப்படின்னு சொல்லக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் வரணும். இது ஆமா இப்படிதான் செய்யறான் அப்படி சொரியக்கூடாது. சொரியக்கூடிய அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. வழங்க தலையை சொறிகிற அளவுக்கு கேவலமா ஒண்ணுமே இங்க கிடையாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மார்க்கம் என்பதை பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு அம்சத்தை எடுத்துக்கிறோம். நிறைய சிறப்புகள் இருக்கு, ஒரு மாசம் பத்தாது. அவ்வளவு இஸ்லாத்தினுடைய சிறப்புகள் எந்த மதத்திலும் இல்லாத, எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஏராளமான சிறப்பு தன்மைகள் இஸ்லாத்துல உண்டு. அதுல ஒண்ணு ஒண்ணா நம்ம எடுத்து ஆய்வு பண்ண போறோம்.